எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம ஒரு நாய் கடிச்சதுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். உங்களை இப்போ ஒரு நாய் கடிச்சிருச்சு அல்லது பூரிருச்சு புறாண்டிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நாய் வந்து வீட்டு நாயா தெரு நாயா மசநாயா அப்படின்னு பார்க்கணும். வீட்டு நாய் அப்படின்னா அந்த நாய் வந்து யாரோட நாய் அப்படின்னு மானிட்டர் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ரத்தம் வந்துச்சா ரத்தம் வரலையா அப்படின்னு பாருங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடுவாங்க. டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. டிடி இன்ஜெக்ஷன் படைச்செல்லாம் போடுவாங்க. ரேபிஸ் தடுப்பூசி வந்து கையில் போடுவாங்க. அது எடுத்தோடனே ஒன்று போடணும், அடுத்து 3 நாள் கழிச்சு ஒன்று போடணும், 7 நாள் கழிச்சு ஒன்று போடணும், 28 நாள் ஒன்று போடணும். இதே ரத்தம் வந்துடுது அப்படின்னா ரத்தம் எங்கே வந்திருந்ததோ அந்த இதில் வந்துட்டு அந்த காயத்தை சுற்றி ஒரு தடுப்பூசி ஒன்று போடுவாங்க. அதாவது உங்களுக்கு அலர்ஜி இல்லைன்னா அந்த தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இம்மீடியட்டாக கடிச்ச உடனே வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த சைடு வீடு பக்கம் இல்லதுன்னா தண்ணி ஊற்றணும் மேலே. அதுக்கப்புறம் அழுக்கு சோப்பை வச்சு நல்லா அந்த காயமான இடத்துல ரத்தம் தரத்தில் கழுவுனீங்கன்னா அதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே பாக்டீரியா வைரஸ் எல்லாம் வந்துட்டு இறந்துடும். இதுதான் வந்து ப்ரொசீஜருங்க. ஸோ நாய் கடிச்சிச்சுன்னா அசால்ட்டாக இருக்காதிங்க. அது என்ன நாய், நாட்டு நாயா வீட்டு நாயா, அதுக்கு தடுப்பூசி போட்டுருதான்னு மானிட்டர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் ரேபிஸ் தடுப்பூசி போடுங்க. உங்கள் புண்ணை வந்து நல்லா கழுவுங்க. புண்ணை சுற்றி ஊசி போடுங்க. அவ்வளோதான். நாளைக்கு ஒரு முக்கிய தகவலோட போவோம்.